அனைவருக்கும் வணக்கம். பன்னாரியம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. சனி பகவான் வக்ர பெயர்ச்சி அடைகிறதுனால மீன ராசி மீன லக்ன நண்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படுங்கிறத இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாங்க. ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து சனி பகவானோட சஞ்சாரம் வக்ரகதியில் இருக்குங்க. கிட்டத்தட்ட 4.5 மாதம் வரைக்கும் சனி பகவானோட சஞ்சாரம் வக்ரகதியிலேயே இருக்குங்க. நவம்பர் 15ஆம் தேதிக்கு மேலே நேர்கதியில் பயணிப்பாருங்க. மீன ராசிக்கு சனி பகவான் 12வது ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால 7.5 சனி காலத்திலையும் விரய சனியாக அமர்ந்திருக்காருங்க. பொதுவாகவே 7.5 சனியில் நிறைய துன்பங்களையும் தொல்லைகளையும் மன கஷ்டங்களையும் சனி பகவான் கொடுப்பாருங்க. சனி பகவான் கர்மக்காரகனுங்க. நமக்கு இந்த மாதிரி கஷ்டங்களையும் தொல்லைகளையும் கொடுக்கறது மூலம் கர்ம வினைகளை அவர் குறைக்கிறாருங்க. மீன ராசிக்கு சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறதுனால நல்லதா கெட்டதான்னு பார்த்தோம்னா 7.5 சனி காலத்திலையும் இந்த வக்ர சனி ஓரளவுக்கு நன்மைகளை செய்யுதுன்னே சொல்லலாங்க. முக்கியமாக குடும்பம் சார்ந்து இருந்து வந்த மனக்கவலைகள், பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ள சின்ன சலசலப்புகள் இதெல்லாமே இப்போ முடிவுக்கு வர்றதுக்கு இது உகந்த காலமாக அமையுங்க. கணவன் மனைவி உறவில் ஏற்பட்ட சண்டைகள், சங்கடங்கள் இதெல்லாம் கூட இந்த காலத்தில் முடிவுக்கு வருங்க. அடுத்ததாக பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் காண முடியுங்க. எதிர்பார்த்த அளவுக்கு வருமானத்தை இந்த காலத்தில் ஈட்ட முடியுங்க. சனி பகவான் 12வது ஸ்தானத்திலேருந்து வக்ர அடைகிறதுனால ட்ராவல் அதிகமாக பண்ண வேண்டியது வரலாங்க. தொலைதூர பயணம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்காது இருந்துச்சுன்னா இந்த காலகட்டங்களில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு இடமாற்றமோ இல்லை டிபார்ட்மெண்ட் சேஞ்சோ ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டதுன்னா அந்த மாற்றத்தினால உங்களுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் பின்னாடி இருக்குங்க. அதனால் வர்ற வாய்ப்புகளை எடுத்துக்கிறது நல்லதுங்க. கவர்மெண்ட் சார்ந்து சில நன்மைகளை இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாங்க. கவர்மெண்ட்டில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலத்தில் இருக்குங்க. அதனால் டிரான்ஸ்ஃபர் வேணும்னு எதிர்பார்க்குறவங்க இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்குங்க. தொழில் பண்ணுறவங்களுக்கும் வருமானத்தை எதிர்பார்க்கலாங்க. அதுக்கு தக்கவாறு நிறைய அலைச்சல்களும் பயணங்களும் மேற்கொள்ள வேண்டியது வரலாங்க. ஒரு முறைக்கு 2 முறை போய் கேட்டால் தான் நமக்கு ஆர்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. தந்தையோட உடல்நலம் நல்லா இருக்குங்க. தந்தையோட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இதுக்கு முதல்ல இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் அதை மறந்து ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு வழி இருக்குங்க. மாணவர்கள் வெளிநாட்டு போய் படிக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதர் ஸ்டேட்ஸில் காலேஜ் ஏதாவது சூஸ் பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் அதுவும் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. சனி பகவான் பொதுவாக மந்தமான கிரகங்க. வக்ர அடையும் போது மட்டும் வேகமாக செயல்படுவாருங்க. அதனால் வக்ர சனி காலகட்டத்தில் அவர் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்பீடாக வருங்க. அதே வேகத்தில் கைவிட்டும் போயிருங்க. அதனால் வர்ற வாய்ப்புகளை கெட்டியாக பிடிச்சி பயன்படுத்திக்கணுங்க. சில வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப கடினமாக தோணலாங்க. ஆனாலும் அந்த வாய்ப்புகளை தவற விட வேணாங்க. இப்போ கஷ்டம்னு நினைக்கிற காரியங்கள் எல்லாமே பின்னாடி உங்களுக்கு நல்லா பயன் தரக்கூடியதாக அமையுங்க. அது மட்டும் இல்லாத சனி பகவானோட ஆளுமைக்கு கீழே வந்துட்டாலே உழைக்காத அவர் முன்னேற்றத்தை தரமாட்டாருங்க. கடினமாக உழைக்கிறவங்கள அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. நிறையா நன்மைகளை அள்ளி தருவாருங்க. அதனால் கடினமாக உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கணுங்க. வர்ற வாய்ப்புகளையும் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணுங்க. இவ்வளோ நாளாக இருந்து வந்த எதிர்ப்புகளும் தொல்லைகளும் ஓரளவுக்கு குறையும்னே சொல்லலாங்க. அது குடும்பத்துக்குள்ளேயா இருக்கட்டும், சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், தொழில் வேலை செய்கிற இடத்துல கூட அந்த எதிர்ப்புகளை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்திருக்கலாங்க. அதெல்லாமே ஓரளவுக்கு குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. மீன ராசிக்கு சனி பகவான் வக்ரம் அடைகிறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுங்கிறத பார்த்தோங்க. இனி எந்தெந்த இடங்கள் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதையும் பார்த்துடலாங்க. 7.5 சனி காலனாலே ஒன்றை ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணுங்க. இந்த காலகட்டங்களில் தான் உடலுக்குள்ள இருக்கிற நோய்கள்லாம் வெளிப்பட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்குங்க. அதனால் உடம்புல ஏற்படுற மாற்றங்களை கவனித்து அதுக்கு தக்கவாறு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுங்க. உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் இல்லாத குடும்ப உறுப்பினர்களோட ஆரோக்கியத்திலையும் சற்று கவனமாக இருக்கணுங்க. அதற்கடுத்ததாக நிதி மேலாண்மையிலையும் சற்று கவனமாக இருக்கணுங்க. மீனராசிக்கு குரு பகவான் 3வது ஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் நிதி விவகாரங்களில் கட்டுப்பாடு அவசியங்க. மொத்தத்தில் மீன ராசி மீன லக்ன நண்பர்களுக்கு சனி பகவான் வக்ரகதி அடைகிறதுனால ஒரு சில நன்மைகளை இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாங்க.
மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.